வணக்கங்க. நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஜேஎம் அரவிந்த் தம்பி பிஇ முடிச்சிருக்காப்படி, ட்ரிபிள் இ முடிச்சிருக்காப்பிங்க. அம்மா ஜோதிமணி, அப் அப்பா பேர் ஜோதிமணி, அம்மா பேர் மகேஸ்வரி. தேதி பார்த்தீங்கன்னா 3/5/1995 4:02 PM ஈரோடுங்க. லக்னம் கன்னி லக்னம், நட்சத்திரம் மிருகசீரிசம், ராசி வந்து ரிஷப ராசி, ராகு கேது இருக்குங்க தம்பிக்கு. ஜாதி மருத நாடார், நல்வழியார் பாப்பினி எழுகாண்டி பாப்பினி ஐவர் ராசாக்கள் கோவில். உடன் பிறந்தவர்கள் வந்து ஒரு ஆண், திருமணமானவர்கள் இல்லை. அப்போ தம்பி ஒன்று இருக்காங்க. விலாசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழையபாளையம் ஈரோடுங்க. வேலை வந்து சாஃப்ட்வேரு. வருமானம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 ரூபாய். தம்பி ஸ்லிம்மாக தான் இருக்கு அப்படிங்க. இப்போ இதுக்கு மேட்சிங்காக ஜாதகம் இருந்தால் உடனடியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். மருத நாடாருக்கு முன்னுரிமை. இதுக்கு மேட்சாக இருந்தால் நேரடி பதிவாக இருந்தாலும் சரி, இல்லை திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி, 9524065589 என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நாடார் சொந்தங்களே அனைவருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒன்றுக்கு ஒன்று நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபார்வர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கும். நான் வந்து ப்ராப்பராக ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் எல்லாமே ப்ராப்பராக வாங்கிட்டு தான் பண்ணுறேங்க. ஜாதி சான்றிதழும் அடையாள அட்டையும் வாங்குறேங்க. வருமானத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. முதல்ல நல்ல குடும்பமாக இருந்தால் சரி, நல்ல பசங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் சம்பாரிச்சிடுவாங்க. அது வருமானம் வேண்டாம். ஜாதி சான்றிதழ், அடையாள அட்டை எனக்கு அனுப்புங்க. அனைவருக்கும் வந்து நாடார் சமுதாய லிங்க்குக்கு நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, அந்தந்த பகுதிக்குள்ளே உங்களோட சொந்தக்காரங்களுக்கு யாராச்சும் பொண்ணு பையன் பார்த்துட்டு இருந்தால் எனக்கு அவங்களுக்கு அனுப்பிச்சுடுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பரப்புகிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நான் வந்து 500 ரூபா ஃபீஸ் மட்டும்தான் வாங்கிக்கிறேங்க. வேறு எனக்கு டீட்டெயில்ஸ் மட்டும்தான் தரணும். கொடுத்தா நான் பதிவு பண்ணிவிட்டு நான் வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் போட்டுடுறேன். அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருந்துகிற மாதிரி இருந்தால் நான் சொல்கிறேன். நீங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு போயிடலாம். வாழ்க வளமுடன்.